ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸ்க்கு ஆல்ரெடி தெரியும். 3 டேஸ் முன்னாடி யுவன் ஷராவத் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் இந்த சீசனில் அவரால் திரும்ப விளையாட முடியுமா இல்லை விளையாட முடியாதா? அவரோட ரிப்ளை என்ன? கோச்சஸ் என்ன சொன்னாங்க? எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவர் இந்த சீசனில் விளையாட முடியுமா இல்லை முடியாதான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த இஷ்யூ பற்றி ஷார்ட்டாக பார்த்துருவோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், 3 டேஸ்க்கு முன்னாடி தமிழ் தலைவாஸ் பவன் ஷராவத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க சொன்னது டிசிப்ளினரி இஷ்யூஸ், டீம் கோட் ஆஃப் கண்டக்ட்டுக்கு அகைன்ஸ்ட்னு சொல்லிட்டாங்க. இது இன்ஜுரி இல்லை, பர்ஃபார்மன்ஸ் டிப் இல்லை, டிசிப்ளினாக இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இது எல்லாருக்கும் ஷாக்காக இருந்துச்சு. பிகாஸ் பவன் ஷராவத் ஒரு ஸ்டார் ரைடர், இந்தியா டீம் கேப்டன், ஏஷியா கப் வின்னர். இதுக்கு முன்னாடி மிட் சீசனில் இன்ஜுரி ஆகி அதனால் ரூல்ட் அவுட் ஆன பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் பிகேஎல் ஹிஸ்ட்ரியிலேயே டிசிப்ளினரி இஷ்யூஸ்னால ஒரு ஸ்டார் பிளேயர் மிட் சீசனில் ரிலீஸ் பண்ணுறது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நடந்திருக்கு. அதனால தான் ஃபேன்ஸ்க்கு இது ரொம்ப பிக் ஷாக்காக இருந்தது. இதுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி பவன் ஷராவத் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தார். அது ஹிந்தியில் இருந்தது. நான் உங்களுக்கு ஷார்ட்டாக தமிழில் சொல்கிறேன். சீசன் 9ல் தலைவாஸ் டீமில் தான் இருந்தேன். அந்த டைமில் இன்ஜுரி ஆகிட்டேன். அப்போது தமிழ் தலைவாஸ் ஓனர் தான் என்னை ஃபுல்லாக பேக் பண்ணி இந்தியன் டீமுக்கு திரும்ப விளையாடவே ஹெல்ப் பண்ணார். கோச் சஞ்சீவ் பலியானும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அர்ஜுன் என் தம்பி மாதிரி. ஆனால் இப்போ டீம் மேனேஜ்மெண்ட்டில் இருந்த ஒருத்தர் தான் இந்த ப்ராப்ளம்க்கு ரீசன்னு சொன்னார். ஃபைனலாக பவன் சொன்னது, நான் இந்தியா டீம் கேப்டனாக இருக்கேன், டிசிப்ளின் பற்றி எனக்கு நல்லா தெரியும். நான் இன்டிசிப்ளினாக நடந்து இருக்கேன்னு சொல்கிறீங்கல்ல, அதில் 1% உண்மை இருந்தாலும் நான் கபடியே ப்ளே பண்ண மாட்டேன்னு கிளியராக சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட்டு பவனுக்கு சப்போர்ட் பண்ண கோச்சஸ் என்ன சொன்னாங்கன்னு பார்ப்போம். ரந்தீர் சிங் ஷெராவத் அண்ட் மன்பிரீத் சிங், இந்த 2 கோச்சஸ் பவனுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன சொன்னாங்கன்னு பார்ப்போம். ரந்தீர் சிங் ஷெராவத் பவனோட சின்ன வயசு கோச்சு. இவர் சொல்கிறது, எனக்கு பவனை பற்றி நல்லா தெரியும், பவனுக்கு டிசிப்ளின் பற்றி நல்லா தெரியும்னு சொல்கிறாரு. சரி, இன்டிசிப்ளினாக நடந்துக்கிட்டான்னு சொல்கிறீங்கல்ல, அப்புறம் ஏன் 9th அண்ட் 12th சீசன் எடுத்தீங்க? ஈகோக்கும் இன்டிசிப்ளினுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பவனுக்கு ஈகோ இருக்கும், ஒரு பிளேயருக்கு ஈகோ இல்லைனா எப்படி அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இதை பிகேயில் எடுத்து விசாரிக்கணும்னு சொல்கிறாரு. இவருக்கு பவன் ஷெராவத் பற்றி நல்லா தெரியும், அதனால தான் இந்த அளவுக்கு நம்பிக்கையாக சொல்கிறாரு. நெக்ஸ்ட் மன்பிரீத் சிங். ஹரியானாக்கும் குஜராத்துக்கும் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நடந்த மீட்டில் பவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தார். பவன் ஒரு இந்தியா டீம் கேப்டன், டாப் ரைடர், ஏஷியன் கேம் மெடலிஸ்ட். இந்த விஷயம் அன்எக்ஸ்பெக்டடாக நடந்திருக்கு. பட் பவன் இல்லாதது ஃபேன்ஸ் அண்ட் தமிழ் தலைவாஸ் டீமுக்குமே ஒரு பிக் லாஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எல்லாருக்கும் இருக்க பெரிய டவுட், அவர் இந்த சீசனில் திரும்ப விளையாட முடியுமா இல்லை முடியாதா? மிட் சீசனில் பிளேயரை இன்டிசிப்ளின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டா இந்த பிளேயர்னால இந்த சீசனுக்கு ப்ளே பண்ண முடியாது. பட் நெக்ஸ்ட் சீசன் ஆக்ஷனில் வரலாம். இந்த சீசன் ப்ளே பண்ண முடியாது. பட் இவர் மேலே இருக்க அலிகேஷன் உண்மையாக பொய்யான்னு தெரியல. அதை ப்ரூவ் பண்ணணும். மை பர்சனல் ஒப்பீனியன், பவன் மேலே எந்த தப்பும் இருக்காது. இதை பிகேஎல் கமிட்டி ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் இவருக்கு இன்னும் ரெப்புடேஷன் இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு பர்சனலாக கபடியில் ரொம்ப பிடிச்ச பிளேயர் இவர். ஸோ எனக்கு நம்பிக்கை இருக்குது இவர் மேலே எந்த தப்பு இருக்காதுன்னு. வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் சில பேர் சோஷியல் மீடியாவில் இவர் மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணிட்டாரு அப்படி நிறைய ரூமர்ஸ்லாம் போடுறாங்க. அதனால தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன். அவர் இந்தியன் டீம் கேப்டன், அவர் ஏன் இதெல்லாம் பண்ண போகிறாரு? அவருக்குமே தெரியும் மேட்ச் ஃபிக்ஸிங்லாம் பண்ணால் கரியர் போயிடுன்னு. அதனால் அவர் அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார். எது உண்மை எது போயின்னு நம்ம யாருக்கும் தெரியாது. அதனால் யாரும் ரூமர்ஸை நம்பாதீங்க. நெக்ஸ்ட் அப்டேட் வந்த உடனே நான் வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பவன் ஷெராவத் பற்றி உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.